Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin, amma ba'd. Faqad qala Allah ta'ala, rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli, rabbi zidni ilma. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் விளங்க வேண்டும், செயற்பட வேண்டும் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சரி, அல்ல ஒரு ஜமாத் நிர்வாகம் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்ல தவா அமைப்பில் நிர்வாகம் செய்வதாக இருந்தாலும் சரி, அவங்க கண்டிப்பாக பேசிக்காக இருக்க வேண்டியது மென்மையாக நடந்து கொள்ள வேண்டிய பண்பாடு தான். அவங்களுக்கு கையில கண்டிப்பாக இருக்க வேண்டியது விட்டு போட்டு நடந்து கொள்ள பண்பாடு தான். அவர்களோடு கண்டிப்பாக இருக்க வேண்டிய மக்களை எல்லா நேரமும் சிரித்த முகத்தோடு புன்னையோடு சந்திப்பதுதான் அவர்களுடைய செயற்பாடாக இருக்க வேண்டும். நாங்கள் பேசும்போது கடுப்பாக பேசின வைங்களே, எங்க வீட்டு எல்லாம் ஓடிவாங்க. குமார் மகனுக்கு சொல்லுவதாச்சார், மகன் நடக்கிற ஒரு பாதையில மிக வேகமாகவும் நடக்காத, ஸ்லோவாகவும் நடக்காது. வேகமா நடந்தா என்னடா இப்ப போறாங்க, ஸ்லோவா நடந்தா இப்படி சோமரியா போறேன். இது ரெண்டுக்கும் இடையில உன் நடை வச்சுக்கோ, சுறுசுப்பா இருக்கிற நடை காட்டுமே. இரண்டாவது சொன்ன, மக்களோடு பேசும்போது உன்னுடைய குரலை தாழ்த்திக்கொள் என்றார். நாங்க எங்களோட பேசுறோம், அவரோட குரலை விட குரல் உயரக்கூடாது, அதை நீ தாழ்வாகவும் போக கூடாது, ரெண்டுக்கு மேல பேசா இருக்கணும். அவர் மகனுக்கு சொல்ற, மகன் நீ பேசுகிற போது தாழ்வாக பேசி. என்ற சத்தங்கள் மிக மோசமான சத்தம் தெரியுமா? கழுதையுடைய சத்தம், அதான் கத்தும். நீ மனுஷன் இல்லையா? நீ மனிதோடு பேசும்போது கரக்கூடாது, அமைதியாக நிதானமாகத்தான் அவர்களோடு பேச வேண்டும் என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் பார்க்கிறோம். அந்த அவர்களை கடைசியாக செய்தியை சொல்லி முடிக்கிறேன். நாங்கள் சிலரோடு படும்போது பேசுறதுக்கு ஒரு சில தகுதிகள் நமக்கு வேறும். இப்போ அல்லாஹ்வுடைய ரசூலோடு சஹாபாக்கள் பேசும்போது சத்தத்தை உயர்த்த கூட நல்லா குர்ஆன் கண்டிப்பாக சொல்றாங்க, லா தர்ஃபு அஸ்வாத்துக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நபியோட வாய்ஸோட உங்களோட வாய்ஸை நீங்க கூட்டாதீங்க நல்லா சொல்றாங்க. அவரை விட நீங்க குறைவாக பேசினாலும் இறை தூதர், அவருக்கு கண்ணியம் மரியாதை என்று பேச்சிலையும் இருக்கணும். அவரை குறைவாக சத்தத்தை குறைக்கணும். நான் என் உமாவோட வாப்போட பேசும்போது கூட என் உமாவோட சத்தத்தை விட சத்தத்தை விட கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், கவுலன் கரீமா, வகுல் கவுல் கரீமா. எக்ஸ்பெக்டா வார்த்தை தான் நீ உமாவோட பேசணும்னு நான் சொல்றேன், கண்ணியமான வார்த்தை. எங்க வார்த்தை வந்து உமாவோட பேசும்போது சரி, வாப்போட பேசும்போது சரி, அது ஒரு கண்ணியம் இருக்கணும். வாப்பமாவோட அல்லாஹ் சொல்லி அடுத்த சொன்னா தகுல்லஹு உஃப், சீனு கூட சொல்லாது. அரபுல உஃப்ன்ற அர்த்தம் தெரியுமா? கணக்கே எடுக்கறல. சில நேரம் பாத்துமே கல்லி அப்படினா அது உஃப் மாதிரி தான். அது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அது இஸ்லாம் நமக்கு தடை செய்யுது. எங்களை உமா அப்பா பேசும்போது என் குரல் என் உமா அப்பா குரலோட குறைவாக தான் இருக்கணும். எங்களை உமா கீழே இருந்தால் கதையில் உட்காரக்கூடாது, அது அவங்களுக்கு கொடுக்குற முடியாது. அவங்க அங்கெல்லாம் சாப்பிட உட்காருன்னா எங்களை உமா அவங்க சாப்பிடும்போது நான் சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு நோயாளி வந்து அவங்களுக்கு மருந்து கொடுப்பது என் கடமை. அவங்களுக்கு முடிஞ்ச அளவு பரிசீலனை எடுத்து கொடுப்பது அது என்னுடைய சந்தோஷத்துக்கான வழி. அவங்க பேசும்போது அந்த வாரமா இந்த பாப்பா வரமா கண்ணியமா மரியாதையாகத்தான் அவரோட பேசணும். இந்த உலகத்தை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கண்ணியம் கொடுப்பதற்கு தகுதியான உமாவுமே வாப்பா. எந்த சந்தர்ப்பத்தில் அவங்க முறைப்பாடுகளுக்கு இஸ்லாமுக்கு அனுமதி தரல. அவங்க பார்த்து ஏனாலே தவிர மற்ற நேமெல்லாம் கண்ணியமாகத்தான் வாப்பமா கண்ட. அவங்க வாராங்களான்னா நான் எலும்பி உட்கார்ந்து அவங்கள வரவே எலும்பி நிற்கணும். நான் இங்கே உட்கார்ந்து கொண்டு காலுக்கு மேலே காலை போட்டு வாங்க வாப்பா, அதை எடுத்து வாங்க உமா, இதை எடுத்துட்டு வாங்க, நான் உமாக்கு ஆர்டர் போட இயலவே. அவங்க என்னோட கண்ணியத்துக்குரியவர்கள். அப்போ நான் என்ன செய்யணும்? எலும்பி அவங்கள வரவேற்க பழகணும். இது என் பிள்ளை எனக்கு அப்போ தான் அந்த பழக்கத்தை தரும். இது இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய என்று இந்த அடிப்படையில் தான் என் உம்மா அப்பாவோட நான் பழகணும், பேசணும். யாரோடு நாங்கள் பேசுகிறோமோ அந்த வார்த்தையுடைய கண்ணியம் மிக முக்கியமானது. நீங்கள் ஒரு ஆலிமனத்தில் ஒரு இடத்துல போய் அசத் அது என்ன சரியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் இன்னும் ஆராபிகளுடைய நிலைப்பாட்டில் தான் இருக்கிறீங்க. ஒரு நல்ல முஸ்லீமுடைய நிலைப்பாட்டில் நீங்கள் இல்லை. ஆராபிகள் தான் அப்படி கத்துவாங்க, அப்படி பேசுவாங்க. அப்போ ஒரு ஆலிமை கண்டால், ஒரு உலமாவை கண்டால் அவரோட அணுகி நீங்கள் பேச வேண்டிய முறையில் பேசுங்க. பாடசாலை ஆசிரியர் இடத்துல பிரின்சிபல் இடத்துல பேசினா எப்படி பேசணுமோ அப்படி தான் அந்த முறையில் பேசணும். என் வீட்டில் வேலைக்காரன் இருக்கிறான், அவன் வேலைக்காரன் என்பதற்காக வேண்டி அவனை நான் சீப்பாக பேச முடியாது. அவனுக்குரிய ரெஸ்பெக்டை கொடுத்து நான் பேசணும். இப்படி எல்லா வழிகளிலுமே நமக்கு இஸ்லாம் வழிமுறையை காட்டி தருது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு அழகான செய்தியை சொன்னாங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்த கடமைகள் 6 சொன்னாங்க. அதில் ஒன்று, அவர் சலாம் சொன்ன நீ பதில் சொல்லு, அதோட கடமை என்றாங்க. அவருக்கு தும்மல் போகுது, அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாரே, அப்போ நீ யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் நீ யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லு. நீ யர்ஹமுக்கல்லாஹ்னு சொன்னால் அவர் திருப்பி யஹ்திக்குமுல்லாஹ் வ யுஸ்லிஹ் பாலக்கும் என்று சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு மனிதனுடைய அந்த மூச்சு
அதாவது தும்மல் வெளியாகும் போது கொஞ்சம் ஹார்ட் பீட் இப்படி நின்று போகுது, அதுக்கப்புறம் தானே மூச்சு வெளியாது, அதுதானே தும்மல் உண்மையான நிலை. அப்போ அல்லாஹ் தஆலா அந்த தும்மல் அவரை இருக்க விடாம அவனுக்கு மறுபடி அல்லாஹ் உயிர் கொடுப்பது போல ஒன்று தான். அப்போ அவர் என்ன சொல்றாரு, உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக, உனக்கு அல்லாஹ் அந்த உயிரையும் திருப்பி தந்தான், நல்ல நிலைக்கு மாலாக்கி இருக்கிறான் என்பது போல நிலைமை. எனவே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க இரஹமுக்கல்லாஹ் சொல்லுங்கப்பா அவருக்குன்றாங்க. அப்படி சொன்னதுக்காக இவர் என்ன சொல்ல யஹ்திக்குமுல்லாஹ் வயஸ்லி பாலக், அல்லாஹ் தஆலா உங்கள் நிலைமையை சீராக்கட்டும் அப்படின்னு அவர் துஆ செய்யணும் என்றாங்க. அது போல நோயாளியாயினா நோயாளியை போய் விசாரிங்க. நீங்க நோயாளியை விசாரிக்க போகிற நேரம் எல்லாம் சுவர்க்கத்துடைய கனியை பறிக்க போகிற மாதிரி நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நோயாளி ஒருத்தர் ஆயிட்டார், உடனே நோயாளியை விசாரிக்க போதுக்கு நாங்கள் பழகணும். இன்றைக்கு போவோம் நாளைக்கு போவோம்டா, நாளைக்கு அடுத்த மெசேஜ் வரும் அவர் மவுத்தாயிட்டாரு, நாளைக்கு அடுத்த மெசேஜ் வரும் மவுத்தாயிட்டாரு. நாம எங்களுக்கு ஏதோ அத்தியாவசிய தேவை இருந்தால் நாம பிற்படுத்தலாம். ஆனால் ஒரு மனிதன் நோயாளியாட்டம் கேள்விப்பட்டால் உடனே அவரை சந்திக்க நாங்கள் பழகணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார், அடுத்தார் மவுத்தா போயிட்டார், அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்கன்றாங்க. அது உங்களோட கடமை, அந்த உறவை நீங்கள் வளர்க்கணும். அதே மாதிரி அவர் உங்களிடத்தில் வந்து எனக்கு இதுக்கு ஒரு வழி காட்டுங்க என்று ஏதாவது ஒரு நசீகத்து கேட்டால், அது மார்க்க ரீதியான நசீகத்தாக இருக்கலாம் அல்லது உலக ரீதியான ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம். அவர் உங்களிடத்தில் வந்து அதுக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறாங்க, அவரை கைவிட்டு விடக்கூடாது. இது ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான கடமைகளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எனவே எங்களுடைய அந்த உறவுகளை, குடும்ப உறவுகளை பலப்படுத்துவதற்கு நாங்கள் நேரம் ஒதுக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் மன்னராக இருந்தார்கள், படை தளபதியாக இருந்தார்கள், இறை தூதராக இருந்தார்கள், சமூக தலைவராக இருந்தார்கள். இந்த பக்கம் யகூதிகளுடைய அச்சுறுத்தல், இன்னொரு பக்கம் முனாஃபிக்குடைய அச்சுறுத்தல், மக்காவில் இருந்து அவர்களுடைய அச்சுறுத்தல், இவ்வளவுக்கு இடையில ஒரு தலைவராக இருந்தாலும் குடும்பத்துக்கு ரசூலுல்லாஹ் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். பாருங்க, இபாதத்துக்கு ரசூலுல்லாஹ் நேரம் ஒதுக்கினார்கள், சமூகத்துக்கு நேரம் ஒதுக்கினார் ரசூலுல்லாஹ். எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை. அப்போ மனைவிமார்கள் எல்லாத்தையும் அசருக்கு போகிற ஒரு வீட்டில் சந்திப்பாங்க. எல்லா மனைவிமார்களையும் ஒரு வீட்டுக்கு அழைத்து அந்த 9 மனைவிமார்களோட ஒரு நாள் ஒரு வீட்டில் சந்திப்பாங்க. அடுத்த நாள் இன்னொரு மனைவிமாரோட வீட்டில் எல்லா மனைவிமார்களும் வர சொல்லி சந்திப்பாங்க. அப்போ இந்த உறவுகளை வளர்ப்பதற்கு நேரம் ஒதுக்கித்தான் ஆகணும். நாங்கள் பிஸி என்று சொல்லி குடும்ப உறவுகளை சந்திக்க போகாமல் இருக்கக்கூடாது. நாங்கள் பிஸி என்று சொல்லி எங்களுக்கு நண்பர்களை சந்திப்பதை தவிர்க்கக்கூடாது. கண்டிப்பாக எங்களுடைய நேரங்களில் ஒன்றை குடும்ப உறவுகளை சந்திப்பதற்கு, தாய் தகப்பனை கண்டிப்பாக சந்திப்பதற்கு, நண்பர்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கணும். முடிகிற போது அவர்களுக்கு அன்பளிப்புகளை நாங்கள் கொடுக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு யாராவது அன்பளிப்பு கொடுத்தா ரசூலுல்லாஹ் திரும்ப அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு. அன்பளிப்பு என்பது 2 பேருக்கு இடையிலான அன்பை வளர்க்கும். இதை ரசூலுல்லாஹ் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. எனவே நாம் இன்னொரு மனிதனோட உறவை வளர்ப்பதற்கு இப்படி நிறைய வழிகளை சொல்லுது. முடிந்த அளவு அவங்களுடைய உள்ளங்கள் அதன் மூலமாக வெற்றி கொள்ளப்படும். மறக்காத ஒரு உணர்வு வந்துச்சுன்னா எப்படி தெரியுமா இருக்கு சகோதரர்களே, அந்த சகோதரனுடைய ஜனாசா செய்தி கேள்விப்பட்டால் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கலங்கி நின்று அழுவீங்க. இப்படி பழைய ஒரு மனிதன், இப்படி என்னோடு நடந்த ஒரு மனிதன், எல்லா நிலையிலும் எனக்கு உதவியாக இருந்தவர் என்று நீங்கள் குலுங்கி அழுவீங்க. சில நேரம் உங்களோட ரத்த சொந்த பந்தம் இல்லாமல் இருக்கும், ஆனால் உங்களோடு பழகின அந்த அன்பு இருக்கிறதே உங்களை அளவைக்கும், உங்களை துஆ செய்ய தூண்டும். முடிந்தால் அந்த ஜனாசாவில் எங்கிருந்தாவது போய் கலந்து கொள்ள வைக்க வேண்டும் என்ற உணர்வை அதை ஏற்படுத்தி உங்களை அங்கு அனுப்பி வைக்கும். இதுதான் அந்த உறவுகள் வளர்ப்பது மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள். எனவே இதை நாங்கள் பேணி எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கு இடையிலும் எங்கள் பிள்ளைகளுக்கு இடையிலும் இந்த உறவை வளர்ப்பதற்கு அல்லாஹ் நம் மனைவிக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.